Hi friends, welcome to Recipes in My Home. Mama Paradise Kitchen. Pakis Malaysian food. Sultana's Kitchen. Kawatin Cooking Channel. Abdullah's Daily Vlogs. Shanti PMR World. Cookbalaji. Veggies Anjali Petti. Samayal Attakasam. Atvis Cookbook and all friends, thank you so much for your support. Healthy Iftar drinks எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஆப்பிள் 10 பழம் எடுத்துருக்கேங்க. இதை போல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஜூஸ் போடுறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்டர் ஆப்பிள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. சும்மா சாதாரணமாக சாப்பிடுவோம். அதை விட இது போல் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 கீரல் போட்டு இது போல் நான் செய்கிறது போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சில டயத்தில் பூச்சிலாம் சின்ன சின்ன பூச்சி வண்டு இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. பழத்துலையும் ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வடிகட்ட தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். விதைகள்லாம் எதுவுமே இருக்காதுல்ல, அதனால் அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ கிளாஸில் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சப்ஜா விதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஜூஸ் ரெடி. வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முலாப்பழம் வாழைப்பழம் வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஜூஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிர்னி பழம்னு சொல்லுவோம். கிர்னி பழம் சின்னதாக இருந்ததுனால 1 பழமும் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. 4-5 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பழத்துலேயும் சுகர் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் வடிகட்டணுங்கிற அவசியமே இல்லைங்க, அப்படியே நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஊற வச்சது சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கிர்னி பழம் வாழைப்பழம் ஜூஸ் ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது கொய்யாப்பழம் வாட்டர் ஆப்பிள் வச்சு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஜூஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொய்யாப்பழம் 2 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். விதைகள்லாம் எடுத்துட்டேன். ஒரு 5 பழம் வாட்டர் ஆப்பிள் எடுத்திருந்தேன். இப்போ நான் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் 4-5 போட்டுக்கலாம். தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். விருப்பப்பட்டிங்கன்னா இதில் பால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பால் சேர்க்கலை. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ஜூஸ் வடிகட்ட தேவையில்லை, அப்படியே கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஹெல்த்தி ஜூஸ் ரெடி. அப்புறம் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் திக்கான பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக
ரூஃப் அப்ஸா சிரப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு சுகர் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ரூஃப் அப்ஸாலையும் சுகர் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4 க்யூப்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். அகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பால் சர்பத் ரோஸ் மில்க் ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கிரேப்ஸ் ஜூஸ். க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பழத்தில் விதைகள்லாம் இல்லை, அதனால் நான் வடிகட்ட போகிறது இல்லைங்க. அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இஃப்தார் டயத்தில் இது போல் ஃப்ரெஷ் ஜூஸாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. இப்போ அடுத்ததாக சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஃப்ரெஷ் ஜூஸஸ் பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.